நான் உங்கள் மது. தற்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் பி கே சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவரோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். அடுத்தபடியாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சார் தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த குரு பயிற்சி காலத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பாக. மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடம். எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் முயற்சி எடுக்கிறத பற்றி ஒரு தயக்கமே இருக்காது. என்னடா என்னதான் அடித்தாலும் சரி, இல்லை என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, இவன் மட்டும் மறுபடியும் முயற்சி எடுக்கிறானே அப்படின்னு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முயற்சிங்கிறது எடுக்கிறதுல தோய்வே இருக்காது. என்னதான் அடிவானாகி, என்னதான் ஒரு கஷ்டவானாகி, நான் பலபடியும் அதை செஞ்சு முடிப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசி உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கடுத்தபடியாக வந்து புனபூஷ நட்சத்திரம் இருக்கிறது. 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் தான் கொண்டது ஒரு ராசி. மிதுன ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அதான் எப்பவுமே வந்து புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அப்படியே எந்த பக்கம் போனால் எப்படி காய் நகர்த்தலாம், எதை எப்படி செயல்படுத்தினா அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத புத்தி கூர்மை கொண்டவர்கள் தான் புதன் பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். ஸோ அப்போ அந்த ராசியின் அதிபதியே புதனாக வராது. அப்போ இவங்ககிட்ட வந்து எதுவுமே பேசும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும். ஏன்னா பேசினா அதை ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க பட்டுன்னு பேசிடுவாங்க. தன்னுடைய புத்தி கூர்மை அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்க, இவங்க எந்த விஷயத்தை எப்படி நம்மகிட்ட பேசுகிறாங்கிறத ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அந்தளவுக்கு இவங்ககிட்ட ஒரு செயல்பாடு இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சியில் என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கார். 12ஆம் இடங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானத்துல தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களே 12ஆம் இடத்துல தான் மெயினாக எடுப்பாங்க. ஒரு இல்லற சுகம் உண்டா, அவனுடைய வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரு, அவருடைய தூக்கமா இருக்கிறது 12ஆம் பாவத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல குரு பகவான் அமர்கிறார். இதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்வதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். முதல் விஷயம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வையான 5ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல உள்ளது. அப்போ அம்மா வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நடக்கும். அம்மாவுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லை, மிதுன ராசிக்காரங்க அம்மாவுக்கு யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா கட்டாயமாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலை சரியாவதற்கான வாய்ப்பு குரு பார்வையின் மூலமாக கிடைக்கும். நிறையா ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, ஏகப்பட்ட இடத்துல போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பாங்க, அங்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும், என்ன பண்ணனே தெரியாமலாம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குரு பார்வை கிடைச்சது சரியான ஒரு மருத்துவரை போய் பார்த்து அதன் மூலமாக தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அல்லது இந்த பார்வை பட்டவனையே குரு பார்வை அதில் நம்மளுடைய கன்னி ராசிக்கு பட்டவனையே அம்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மருந்து, அவங்க எடுக்கிற மருந்துகள்லேயே அவங்களுக்கு சரியாகும். இது வந்து கட்டாயமாக தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கலை, வீடு எப்படா வாங்குவோம், இந்த வருஷமா வீடு கட்டலாமா, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். உங்களுக்கு நான் 2 நான் சொல்லி எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கும், இல்லைன்னா ஒரு 2-3 வீடாச்சும் இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் எல்லாருமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி மூலமாக மிதுன ராசிக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒட்டிக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளாச்சும் இருக்கு. இது ஏன் வீடுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றம் இருக்கு, வீடு அமைப்பு நல்லா இருக்கு. அதுல வண்டி வாகனங்கள் வாங்கணும், வண்டி வாகனம் வண்டி வாங்க முடியல, இந்த வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாகனம் மாற்ற முடியல அப்படின்னு நினைக்காம பார்த்தீங்களா, இந்த காலகட்டங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு
அதே போல மேற்படிப்பு படிக்கணும் மாணவர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கணும்னு இருப்பாங்க, படிக்க முடியாத சூழ்நிலைகள், இந்த நிலைமையெல்லாம் இருந்து மாற்றம் அடைந்து கட்டாயமாக மேற்படிப்பு படிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானத்துல கடந்த ஏப்ரல் கிட்டத்தட்ட நவம்பர் மாசத்துல இருந்து கேது பகவான் உள்ள உட்கார்ந்துருக்காரு. அப்ப கேது பகவான் உள்ள அமர்ந்திருப்பதனால சுகஸ்தானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ஏதோ வாழ்றேன் ஏதோ இருக்கேன்னா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறும். மே மாசத்துக்கு அப்புறம் கட்டாயமா சுகஸ்தானத்தில் ஒரு அக்கறை செலுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் குரு பார்வை மூலமா பெறுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்காரு. இப்போ 6ஆம் இடம் குரு பார்வை கிடைக்கும்போது என்ன ஆகும்னா நோய் நொடி நீங்கும். கடன் பிரச்சனை, கடன் எப்படித்தான் அடைய போகுதில்ல, கடன் 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 இருக்காங்க இல்லையா, இந்த கடன் சுமைகள் அமையும். இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். வீடு கட்டணும், லோனுக்கு நான் அலையிறேன், லோன் கிடைக்க மாட்டேங்கி அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியல, இந்த நிலை கண்டிப்பாக மாறும். அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனை காணாமல். குரு பார்வை வந்து 9ஆம் பார்வையாக மகர ராசி, மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லுவோம். அந்த இடத்த வந்து குரு பார்வை மூலமாக பார்க்கறதுனால மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிரிகளால் பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு, இவங்களா போய் வாண்டான போய் மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து அறிவுத்திறமை நம்பருக்குனால யாருக்கா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் விலகி ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வெற்றி உண்டு. மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த காலகட்டங்களில், அதாவது எனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும், நான் யார் விஷயம் அப்படி தலையிட்டுக்குவேன், அதன் மூலமாக மகிழ்ச்சி வரும்னு நினைச்சாங்கன்னா கட்டாயமாக கிடைக்காது. சரியா? இவங்க பொருளாதாரத்தை நோக்கி மட்டும் பயணிச்சாங்கன்னா இந்த வருடம் இவங்களுக்கு உறுதியாக பொற்காலமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கவனமாக இருந்து பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வண்டி வாங்குவதற்கு யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லது சொல்லியிருக்காங்க. பொருளாதார விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், மற்றபடி எல்லாமே நல்லதே நடக்கும். என்னோட வாழ்க்கை. குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கு சிறப்பாக இருக்குது, மிக மகிழ்ச்சியான தன்மை அடைய போகுது, நீங்கள் அந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க, இந்த நல்ல விஷயம் செய்ய போகிறீங்க நம்ம சொல்கிறோம். அப்போ கீழே கமெண்ட்ஸ் கேட்காங்க, சார் நாங்கள் போனோட்டம் இப்படி தான் சொன்னாங்க, அதுக்கு முந்தினோட்டம் இப்படி தான் சொன்னாங்க, எங்களுக்கு எந்த மாற்றமுமே இல்லையே, நாங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் இது சும்மா தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்களுக்கு என்ன மாற்றம் இருக்குது, எங்களுக்கு என்ன அதோட தன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். லக்னம் வலு இழந்திருந்தால்
அவருக்கு என்ன செஞ்சாலும் அவர் அதை செயல்படுத்த முடியாது, பேருக்குன்னு இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.